இறைவா அமைதி அருளும் இறைவா உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா நீதியில் நிறைவே இறைவா சுமை தாங்கியே இறைவா புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம்.
நீராய் வந்திடுவீர். வழிமாறும் பொழுதினிலே உடன் துணையாகிடுவீர். வழிமாறும் பொழுதினிலே உடன் துணையாகிடுவீர். வாரும் தூய நல்லாவியே, வந்தம்மை ஆட்கொள்வீர். தாரும் உமதருள் கோடைகளை தந்தம்மை தாங்கிடுவீர். வாரும் தூய நல்லாவியே, வந்தம்மை ஆட்கொள்வீர். தாரும் உமதருள் கோடைகளை தந்தம்மை தாங்கிடுவீர். மார்க் எழுதிய நற்செய்தி அலகு 3 இறைச்சொற்றொடர்கள் 20 முதல் 35 வரையிலானவைகள். அதன்பின் இயேசு வீட்டுக்கு சென்றார். மீண்டும் மக்கள் கூட்டம் வந்து கூடியதால் அவர்கள் உணவு அருந்தவும் முடியவில்லை. அவருடைய உறவினர் இதை கேள்விப்பட்டு அவரை பிடித்து கொண்டு வரச் சென்றார்கள். ஏனெனில் அவர் மதிமயங்கியிருக்கிறார் என்று மக்கள் பேசிக் கொண்டனர். மேலும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் இவனை பெயல்செபூல் பிடித்திருக்கிறது என்றும் பேய்களின் தலைவனை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தனர். ஆகவே அவர் இவர்களை தம்மிடம் வரவழைத்து அவர்களுக்கு ஓமைகள் வாயிலாக கூறியது: சாத்தான் சாத்தானை எப்படி ஓட்ட முடியும்? தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் நிலைத்து நிற்க முடியாது. தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த வீடும் நிலைத்து நிற்க முடியாது. சாத்தான் தன்னை எதிர்த்து நின்று பிளவுபட்டு போனால் அவன் நிலைத்து நிற்க முடியாது. அதுவே அவனது அழிவு. முதலில் வலியவரை கட்டினாலன்றி அவ்வலியவருடைய வீட்டுக்குள் நுழைந்து அவருடைய பொருட்களை எவராலும் கொள்ளையிட முடியாது. அவரை கட்டி வைத்த பிறகுதான் அவருடைய வீட்டை கொள்ளையிட முடியும். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், தூய ஆவியை பழித்துரைப்பவர் எவரும் எக்காலத்திலும் மன்னிப்பு பெறார். அவர் என்றென்னும் தீராத பாவத்திற்கு ஆளாவார். ஆனால் மக்களுடைய மற்ற பாவங்கள், அவர்கள் கூறும் பழிப்புரைகள் அனைத்தும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். அவனை தீய ஆவி பிடித்திருக்கிறது என்று தம்மை பற்றி அவர்கள் சொல்லி வந்தார். இயேசு இவ்வாறு கூறினார். அப்பொழுது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டு அவரை வரச் சொல்லி ஆள் அனுப்பினார்கள். அவரை சூழ்ந்து மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது. அதோ உம் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள். அவர் அவர்களை பார்த்து, என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மை சூழ்ந்து அமர்ந்திருந்தவர்களை சுற்றிலும் பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே. கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுகின்றவரோ என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பொது காலத்தின் 10வது ஞாயிற்றுக்கிழமை வாழ்த்துக்களையும் இறைவேண்டல்களையும் இணையதளம் வழியாக தெரிவிப்பதிலே நான் மகிழ்வடைகிறேன். இயேசுவின் உறவினர்கள் அவருக்கு மதிமயங்கி விட்டது என்று எண்ணி அவரை பிடிக்கச் சென்றதாக இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். ஏன் இத்தகைய ஒரு முடிவுக்கு இயேசுவின் உறவினர்கள் வந்திருக்க வேண்டும்? அதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. ஒன்று, இயேசுவின் தந்தை தச்சு தொழில் செய்து வந்தார். தச்சு தொழில் என்பது நல்ல வருமானம் தருகிற தொழிலாக இருந்தது. தச்சருக்கு ஏராளமான வேலையும் இருந்தது. இவ்வளவு வருமானம் தொழிலும் கையில் இருந்தாலும் இயேசு அத்தகைய தொழிலை விட்டுவிட்டு போதிப்பதற்காக சென்றது அவருடைய உறவினர்களின் மத்தியில் பெருத்த வியப்பையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்தியது. 2, இயேசு அதிகாரம் நிறைந்த யூத மதத்தின் தலைவர்களிடம் பிரச்சனையை வளர்த்து கொண்டார். எப்போதுமே அதிகாரம் நிறைந்தவர்களிடம் தவறு இருந்தாலும் அதை கண்டுகொள்ளாத மனநிலையோடு தான் மக்கள் வாழ்வர். ஏனென்றால் அதிகாரத்தை எதிர்த்து வெற்றி பெறுவது இயலாத காரியம். அதே போல அதிகாரத்தை எதிர்த்தவர்கள் மகிழ்ச்சியோடு நிம்மதியோடு வாழ முடியாது என்பதும் அனைவரும் அறிந்தது. எனவே அதிகாரத்தோடு விளையாடுவது நமக்கு தீங்கினைத்தான் விளைவிக்கும். ஆனால் இயேசு துணிந்து அதிகார வர்க்கத்திற்கு எதிராக நின்றிருக்கிறார். 3வது, இயேசு புதிய ஒரு குழுவை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த குழு ஒட்டுமொத்த சமுதாயத்தின் பார்வையில் வேறுபட்ட குழு.
மீனவர்களும் வரி வசூலிப்பவரும் தீவிரவாதிகளும் என ஒன்றுக்கு முரணானவர்கள் இருக்கின்ற குழு மேற்கூறிய 3 காரணங்களால் இயேசுவின் உறவினர்கள் இயேசுவுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று முடிவுக்கு வருகிறார்கள். இந்த சமுதாயத்தின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப செயல்படாத அனைவரும் பைத்தியக்காரன் என்ற முத்திரை குத்தப்படுகிறார்கள். ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி வாழ்வது சவாலானது, உண்மையானது. அப்படிப்பட்ட வாழ்வை நாம் அனைவரும் இணைந்து வாழ வேண்டும் என்பதுதான் இன்றைய அழைப்பு. இயேசு நமது வாழ்விலே எந்த அளவுக்கு பாராட்டும் புகழ்ச்சியும் வணக்கமும் பெற்றாரோ அந்த அளவுக்கு இகழ்ச்சியும் புரிதலின்மையும் அவதூறும் பெற்றுக்கொண்டார் என்பது உண்மை. அந்த உண்மையை மார்க்கு அச்சமின்றி எழுதி வைக்கிறார். என்ன காரணம்? 1, ஒரு நற்செய்தி அறிவிப்பாளரின் இறைவாக்கினரின் போராளியின் பணியில் எதிர்ப்புகளும் ஏளன விமர்சனங்களும் எழத்தான் செய்யும், எழ வேண்டும். அதையெல்லாம் தூசி என்று புறந்தள்ளிவிட்டு பணி தொடர வேண்டும். யாராவது உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் எங்கள் கால்களில் ஒட்டியுள்ள உங்கள் ஊர் தூசியையும் உங்களுக்கு எதிராக உதறிவிடுகிறோம். லூகாஸ் 10:11 சொல்ல போல தன்னுடைய பணியை தொடர சீடரை பணித்தார் அல்லவா? அந்த மனநிலையை இயேசுவும் கொண்டிருந்தார் என்று காட்ட. 2வது, எந்த குற்றமும் குறையும் இல்லாத இயேசுவுக்கு இத்தகைய அவதூறுகள் நிகழ்ந்தன என்றால் நாம் எம்மாத்திரம் என்று இயேசுவின் சீடர்கள் உணர வேண்டும். பச்சை மரத்துக்கே இவ்வாறு செய்கிறார்கள் என்றால் பட்ட மரத்துக்கு என்னதான் செய்ய மாட்டார்கள் என இயேசுவே உரைக்கவில்லையா? எனவே நமது வாழ்வில் நாம் சந்திக்கின்ற அவதூறுகளை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று நமக்கு சுட்டிக்காட்ட. எனவே யாராவது நம்மை பற்றி ஏளனமாகவோ அவதூறாகவோ பேசினால் கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களில் இருக்கட்டும் என்னும் பவுலடியாரின் அறிவுரையை மனதிலே கொள்வோம். ஆமென். மன்றாடுவோமாக. பணி வாழ்வின் அனைத்து அறைகூறுகளையும் துணிவுடன் எதிர்கொண்ட இயேசுவே, ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம். உம்மை போலவே ஓரளவேன நாங்களும் இழி உரைகளை புறக்கணித்து உண்மையான வாழ்க்கையிலே பணி தொடர ஆற்றல் தாரும். ஆமென். ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் கவலை என் கண்ணீர் என்னை வருத்தும் வேதனைகள். என் கவலை என் கண்ணீர் என்னை வருத்தும் வேதனைகள். என் பயங்கள் நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா. என் பயங்கள் நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா. என் இழப்பு என் பிரிவு என்னை வாட்டும் சோதனைகள். என் இழப்பு என் பிரிவு என்னை வாட்டும் சோதனைகள்.
பிழைகள் என் பாவங்கள் மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா. என் பாவங்கள் மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா. என் குடும்பம் என் பணிகள் என்னை அழுத்தும் பல சுமைகள். என் குடும்பம் என் பணிகள் என்னை அழுத்தும் பல சுமைகள். என் நோய்கள் கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா. என் நோய்கள் கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா. ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள். என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள். என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனை ஆளுமையா. என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனை ஆளுமையா. ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே. அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்பூ
வெற்றி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். என் மக்களுக்காய் யாரை நான் அனுப்புவேன்? என் பொருட்டு என் மக்களுக்காய் யாரை நான் அனுப்புவேன்? ஆண்டவரே, ஆண்டவரே, அடியேன் நான் வருகின்றேன். ஆண்டவரே, ஆண்டவரே, அடியேன் நான் வருகின்றேன். எனக்கென உன்னை நான் தேர்ந்து கொண்டேன், என் பணியாற்றவே. என் பரிசாய் என் பாசம் தந்தேன், என்றும் நான் உன்னோடு. ஆண்டவரே, ஆண்டவரே, அடியேன் என்னை அனுப்பி வையும். ஆண்டவரே,
அச்சமில்லை. ஆண்டவரே ஆண்டவரே அடியேன் எனக்கு அச்சமில்லை. என் மனநிலை நின்று உழைக்கையிலே எதிர்ப்புகள் எழுந்து நிற்கும். துணிவுடன் எதிர்கொள், என் பெயரால் துணையாய் நான் இருப்பேன். ஆண்டவரே ஆண்டவரே அடியேன் என்றும் உமை தொடர்வே. ஆண்டவரே ஆண்டவரே அடியேன் என்றும் உமை தொடர்வே. என் பொருட்டு என் மக்களுக்காய் யாரை நான் அனுப்புவேன்? உம் பொருட்டு உம் மக்களுக்காய் என்னை அனுப்பி வையும். என் பொருட்டு என் மக்களுக்காய் யாரை நான் அனுப்புவேன்? உம் பொருட்டு உம் மக்களுக்காய் என்னை அனுப்பி வையும். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.